இந்த உலகில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிற எம்முயிர் தலைவர் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களையும் மாவீரர்களையும் வணங்கி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நடைபெறுகிறது. திமுக, பாமக, நாம் தமிழர் என்று மும்முனை போட்டிகள் நடைபெறுகிறது. சில பேர் இன்னைக்கு ஓட்டு கேட்டு போகும்போதே ஒரு ஐயா சொல்றாரு, திமுக ஒரு ஆளுங்கட்சி, திமுகவிடம் பணபலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, உங்ககிட்ட அப்படி எதுவுமே இல்லையே, நீங்க எந்த நம்பிக்கையில போட்டிடுறீங்க? தோக்க தானே போறீங்க, பிற எதுக்கு நீங்க போட்டியிடணும், எதுக்கு காசை செலவு பண்ணணும், எதுக்கு நீங்க அடிக்கிற வெயில இப்படி வந்து நோட்டீஸ் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. திமுகவிடம் பணபலம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட இல்லாதது எங்க கிட்ட நிறைய இருக்கு. என்ன இருக்கு? ஆக சிறந்த தலைவன் எங்களிடத்தில் இருக்கிறான். எங்களை வழிநடத்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார். மிகச்சிறந்த கருத்தியல் எங்களிடம் இருக்கிறது. இதெல்லாம் விட எங்களிடம் நம்பிக்கை இருக்கிறது. கடந்த முறை 40க்கு 40 எங்களை தோக்கடிச்சிங்க. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நாங்க வருத்தப்படுறதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்க? எல்லாம் ஊழல்வாதிகளுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, கொத்தடிமைகளுக்கு தானே ஓட்டு போட்டீங்க. உங்க மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க. நாடாளுமன்றத்துக்கு இத்தனை நாள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனுப்புனீங்க, என்ன பண்ணாங்க? சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு பண்ணி அனுப்பணும். சட்டமன்றத்தில் என்ன பண்ணாங்க? விக்கிரவாண்டியில வாக்கு கேட்டு இன்னைக்கு மாம்பழப்பட்டு அந்த பகுதியிலலாம் வாக்கு கேட்டு போறோம். சாதனை என்ன தெரியுமா? அந்த திராவிட கட்சிகளுடைய சாதனை எல்லாம் குடிசை வீடு, எல்லா வீட்டிலையும் உதயசூரன் சின்னம் வரைஞ்சிருக்குது. இதுதான் இவங்களுடைய சாதனை. பேசுவாங்க, நாங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம் பேசுவாங்க. உயர்த்துவாங்களா? இன்னைக்கு ஒரு அம்மா கிட்ட நாங்க போய், அம்மா ஓட்டு போட்டுருங்கம்மா, நாங்க வந்து இதெல்லாம் செய்யறோம்மா, எங்களுடைய வேட்பாளர் இவங்க தான், எங்களுடைய சின்ன இதுதான், நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு பேசி வாக்குகளை கேட்கிறோம். அந்த அம்மா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும். தமிழ்நாட்டில் மாறி மாறி நம்ம ஓட்டு போட்டோம், ஏமாந்துட்டோம், இனிமேல் அப்படி ஏமாறக்கூடாது, மாற்றம் வரணும்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. பரவாயில்லையே, பெண்கள் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு மகிழ்ச்சியா இருந்தேன். கடைசியில் அந்த அம்மா கேட்குறாங்க, சீமான் என்ன சாதி கேட்டாங்க. சாதி பார்த்து ஓட்டு போட்ட நம்ம இன்னும் குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த சாதி ஓட்டு வாங்கிட்டு போனவங்க பெரிய மாடி கட்டி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து சாதி கடந்து மதம் கடந்து தமிழர்களா ஒன்று இணைப்போம் நான் சீமான் அவர்கள் சொல்றாரு. ஒரு வீட்டுல 3 பிள்ளைகள், தாய் தந்தை 3 பிள்ளைகளும் வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே வருத்தம், நம்ம பிள்ளைங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்களே, இந்த நம்ம பிள்ளைங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு எவனோ ஒருத்தன் வந்து நம்ம பிள்ளைகளை ஏமாத்திட மாட்டானான்னு தாய் வந்து தந்தைகிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு தந்தை வந்து உடனே 3 பேரையும் அடைச்சிட்டு வந்து ஒரு கட்டையை கொடுக்குறாரு. 3 பேர் தனித்தனியா அந்த கட்டையை உடைக்க முடியல, 3 பேர் சேர்ந்து அந்த கட்டையை உடையன்றாரு, உடைச்சிடறாங்க. அப்போ தந்தை சொல்றாரு பிள்ளைகிட்ட, ஒற்றுமையா இருக்கணும், அதுதான் பலம் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து என்ன சாதின்னு கேட்ட அந்த கேட்க தெரிஞ்ச அந்த அம்மாவுக்கு, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத கருணாநிதியை பார்த்து கருணாநிதி என்ன சாதின்னு கேட்டாங்களா? இல்ல. கேட்டாங்களா? ஜெயலலிதா அவர்களை பார்த்து கேட்டாங்களா? எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கேட்டாங்களா? இல்ல. ஆனா தமிழன் ஒருத்தன் வந்து இன்னைக்கு தமிழர்களா ஒன்றிணைவோம் சொல்லும் போது சீமான் என்ன சாதின்னு கேட்கிறாங்க. என்ன சாதின்னு இன்னைக்கு நாங்க வந்து நிக்கிறோம், சாதி கடந்து மதம் கடந்து நாங்க வந்து நிக்கிறோம், அடிக்கிற வெயில துண்டறிக்கை கொடுக்கிறோம், எங்க இருந்தா வந்து நாங்க மக்களுக்காக, இந்த விக்கிரவாண்டி மக்களுக்காக பேசுறோம். ஏன்? எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நாங்களும் வேலைக்கு போலாம். இந்த கட்சிக்கு நான் காசு வாங்கிட்டு வந்து பேசல, காசு வாங்கிட்டு வந்து 200 ரூபாய் மாதிரி 200 ரூபாய்க்கு காசு வாங்கிட்டு வந்து துண்டறிக்கை கொடுக்கல. இங்க உட்கார்ந்துருக்க யாருமே காசு வாங்கிட்டு வந்து உட்காரல, வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை விட்டுட்டு காசை போட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. காரணம் என்ன? ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். காலங்காலமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாற்றம் தான் வந்திருக்கு. என்ன மாற்றத்தை கண்டோம்? இங்க வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சுயநலம் இருக்கு. அந்த சுயநலம் எப்படிப்பட்ட சுயநலம் தெரியுமா? அது இனத்தின் நலன். நாளைக்கு பிறக்க போற என்னுடைய குழந்தை இந்த சமூகத்துல நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்துல நான் வந்து பேசுறேன். நாளைக்கு என்னோட பிள்ளை தரமான கல்வியை கற்கணும், தரமான மருத்துவத்தை பார்க்கணும், தூய குடிநீர் குடிக்கணும். அப்போ இதெல்லாம் யார் கொடுப்பா?
காலங்காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்ச திமுக கொடுத்துருமா? நாங்க கல்வியை தரமா கொடுக்குறோம்னு பேசிடுவாங்களா? வாய் திறந்து பேசினாங்களா? அவங்களுக்கு மனசான்றுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? பேசிடுவாங்களா? ஸ்டாலின் பேச முடியுமா? நாங்க தரமான கல்வியை இங்க கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் பேசிடுவாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரியில படிச்சாரு? கேட்கணும் கேள்வி. எங்க படிச்சாரு? துபாய்க்கு போய் படிச்சுட்டு வந்தாரு. ஏன் தமிழ்நாட்டில் படிக்கல? நடக்கிறது அவங்களுடைய ஆட்சி. ஏன்னா தரமா இல்லைன்னு அர்த்தம். இதே தான் அதிமுக. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ பேத்துக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி ஏமாந்து போயிட்டோம். இனிமேல் நம்ம ஏமாறக்கூடாது. எத்தனையோ கட்சி ஆரம்பிச்சவங்களாம் காணாம போயிட்டாங்க. நாங்க மறுபடியும் வந்து கத்துறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நாங்க எங்க இருந்தா வந்தவர்கள் இல்ல, உங்களிடத்தில் வந்தவர்கள். வேலை வாய்ப்பு ஒண்ணுமே இல்ல. மக்கள்கிட்ட போய் பேசும்போது மக்கள் சொல்றாங்க படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு. எத்தனையோ இளைஞர்கள் இந்த தொகுதியில இருந்து சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் போய் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ஓட்டி வேலை பார்த்துக்கு இருக்காங்க. வேலை வாய்ப்பு இல்லாம தவிச்சுக்கு இருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்டையும் அதிகாரிகள்ட்ட தான் இருக்கு. கொடுத்தாங்களா? இல்ல, கொடுக்கவும் மாட்டாங்க. கடைசி வரையும் 500 ரூபா 1000 ரூபா நாம் தமிழர் கட்சி களத்துல போட்டிடுறதுனால, நாங்களாம் தீவிரமா களத்துல இறங்குறதுனால 5000 ரூபா 6000 ரூபா வரையும் கொடுப்பாங்க. வாங்கிக்குங்க. வாங்கிட்டு உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா, நல்ல கல்வி கிடைக்கும்னா, நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம். தவறாம மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. யாருக்கோ ஓட்டு போட்டு ஏமாந்த பிள்ளைகள், ஏமாந்துட்டோம். ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துங்க. உறுதியா நாங்க வெற்றி பெறுவோம். எந்த நம்பிக்கையிலங்க சொல்றீங்க உறுதியா வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையில? நான் ஓட்டு கேட்டு வரும்போது எல்லாரோட பெரியவங்க எல்லாத்திட்டையும், பெண்கள் எல்லாத்திட்டையுமே நாங்க பேசிட்டு வந்தோம். ஆனா சின்ன பசங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்தோன்னே புரட்சி வணக்கம் கையை உயர்த்தி வச்சாங்க. அப்பதான் நாங்க நினைச்சோம், தமிழ்நாட்டில் உறுதியான சீமானவர்கள் ஆட்சியை பிடிப்பது உறுதி, சத்தியமாக தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் வெல்லும் அப்படின்னு நாங்க நம்பணும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 1984 வெறும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை முழுவதும் ஆளும் போது, மதவெறி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டையே சூறையாடும் போது, மனிதநேயம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஏன் நாட்டை ஆளாது? உறுதியா நாங்களும் ஆளுவோம். மறக்காம வாக்கு பெட்டியில் வரிசை 2 உள்ள அக்கா அபிநயா அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கு, பொன்னான வாக்கு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய வாக்கை யாரும் வாங்க முடியாது, வாங்க கூடாது, நீங்க விற்க கூடாது. உங்களுடைய வாக்கு மதிப்புமிக்க வாக்கு, பொன்னான வாக்கு கிடையாது. அதை உணர்ந்து நீங்க வருகிற 10ஆம் தேதி, ஜூலை 10ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.